ஏங்க என்னது இது? நாங்க எப்ப அப்படிலாம் எழுதி கொடுத்தோம்? உங்க குடும்பத்துக்கே மாத்தி பேசுறதே பழக்கமா போயிடுச்சுல்ல? ஏய், நீங்க 3 பேரும் தான் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. கையெழுத்து வேற போட்டிருக்கீங்களே. மாமா, இது போய் மாமா. நாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கவே இல்ல. இந்த பாருங்கய்யா, ஏதோ சேட்டு கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். அந்த ஆளுக்கு கடனை கொடுக்கணும்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு நான் சும்மா எப்படி பணத்தை தர்றதுன்னு கேட்டப்ப எங்க வீட்டை எழுதி கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. சரி, அந்த சேட்டோட கடனை இவன் அடைக்கலான்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏய், நாங்க பணம் கேட்டு உங்ககிட்ட வந்து நின்னமா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மாமா, இவங்க போய் சொல்றாங்க. நான் கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா இவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கல மாமா. அப்புறம் எப்படி சேட்டோட கடன் அடைச்சாங்கன்னு கேளுங்கயா. நான் இவங்க கிட்ட பணம் வாங்கல. நான் நம்ம ஊர்ல இருக்கிற பைனான்சியர் வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன். அதுக்கு அவரு ஷூரிட்டி சைன் கேட்டாரு. அதுக்கு தான் அம்மாவையும் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். அவங்க எனக்காக சைன் போட்டாங்க. மத்தபடி இவங்க கிட்ட நான் பணம் வாங்கவே இல்ல. நம்ம வீட்டையும் நான் எழுதி கொடுக்கல. நல்லா கதை சொல்றப்பா நீ. என்கிட்ட 3 பேரும் எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வீட்டையும் கொடுக்கல. இப்ப எழுதி கொடுக்கலன்னு பொய்ய வேற சொல்றீங்க. யோ, யார் போய் சொல்றா? பேக்கா ஒரு பத்திரத்தை அடிச்சிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீனு, ஏன்பா கோவப்படுற? இத போலி பத்திரம்னு சொன்னா சோதனை பண்ணி பாத்துருங்க, அப்ப தெரிஞ்சிரும்ல. ஏப்பா பசுபதி, அவங்க தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கலன்னு சொல்றாங்கல்ல. வாங்காம எப்படி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருப்பாங்க? அவனே சொல்றான் கடன் அடைச்சேன்னு. அப்புறம் பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? யோ, நான் தான் சொல்றேன்ல, வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு. நான் அவரே வர சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு எது உண்மைன்னு. மாயா, சீனு சொல்றது உண்மையா? ஆமா கதிர், ஆனா புவனேஸ்வரி அதுக்குள்ள ஏதோ கேம் பிளே பண்ணிருக்காளோன்னு தோணுது. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பஞ்சாயத்துன்னு சீனு தம்பி சொன்னாப்படி, சரி அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார், நீங்களே சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்தானே 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். என் அம்மாவும் மாமாவும் அதுக்கு தானே சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவங்க மாத்தி பேசுறாங்க சார். என்கிட்ட கடன் வாங்கினியா? என்னப்பா நீ சொல்ற? நான் எப்ப உனக்கு கடன் கொடுத்தேன்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட தானே 50 லட்சம் ரூபாய் வாங்கினேன். பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்னப்பா நீ, உனக்கு எதுவும் ஞாபகம் மறதி இருக்கா என்ன? நீ புவனேஸ்வரி அம்மா கிட்ட தானே காசை வாங்கிட்டு எழுதி கொடுத்த? ஏன்பா, நான் அதுக்கு சாட்சி கையெழுத்து தானே போட்டேன். இப்போ வந்து நின்னுகிட்டு நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. யோ, என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுற? தம்பி, என்ன மரியாதை இல்லாமலாம் பேசுறீங்க? இந்த பார், நான் ஒன்னும் உனக்கு பணம் கொடுக்கல. புவனேஸ்வரி அம்மா தான் உனக்கு பணம் கொடுத்தாங்க. எதுக்கு இப்ப நீங்க வந்து போய் சொல்ற? ஏய், என்ன சொல்ற? நான் போய் சொல்றேன். நான் போய் சொல்றேன். யாரோ போய் சொல்றாங்க. வந்து எல்லாரும் போய் மாத்தி பேசுறியா? கொல்ல அவன போய். என்ன சொல்றான்? சீனோ, எதுக்கு சீனு இவ்வளவு கோவப்படுற? உன் ஏமாத்து வேலை
வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதான் அவரே சொல்றாருல்ல அவர் பணம் கொடுக்கலன்னு. அப்புறம் என்ன மச்சான், நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருக்கிறது ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி மச்சான் இவங்க கிட்ட வீட்டை வித்து சீனு பணம் வாங்கியிருப்பான்? பணத்துக்கு முன்னாடி பகையெல்லாம் யாரும் பார்க்க போறதில்லை. ஐயா, இந்த 3 பேரும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வீட்டை தராம ஏமாத்துறாங்கன்னு கோர்ட்ல போய் எனக்கான நீதியை நான் வாங்கிக்கிறேன். ஏமா, உங்களுக்கு ஆதரவா பேச இங்க யாரும் இல்ல. நீங்க ஏமாத்து வேலை பண்ணக்கூடியவங்க தான் ஊரே நம்புது. நீங்க வாங்கி வச்சிருக்கிற பேர் அப்படி. இதுல உங்க பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? சில நேரத்துல சாட்சி ஆதாரங்களை விட பழி சொல்ற ஆளோட குணத்தை தான் பார்க்கணும். நரி தோட்டத்தை சுத்தி வந்தா அது காவல் காக்கிறதுக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு இங்க நியாயம் கிடைக்காது. சரி, நான் கோர்ட்டுக்கு போறேன். ஓ, அதுக்கு மேல உங்க விருப்பம். அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். அவங்க காட்டின பத்திரத்துல என் தம்பி, தங்கச்சி, மருமகன்னு எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால நான்